ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே லக்ஷ்மி நரசிம்ம பரபிரம்மணே நமக. நமஸ்காரங்கள். ஜெய் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி. ஸ்ரீமத் மாதவாச்சாரியாரின் பரம சிஷ்யனான பண்டித திருவிக்ரமாச்சாரியார் அவர் தன் எழுதிய நரசிம்ம ஸ்துதியில் மிக மிக அழகாய் அந்த லக்ஷ்மி நரசிம்மனை வர்ணிக்கிறார். உன்னுடைய முகத்தின் காந்தி, அந்த அழகு ஆயிரம் ஆயிரம் சூரியனை ஒத்ததாய் ஒளிர்கிறது, மிளிர்கிறது. உன்னுடைய அழகிய கண்கள் ஒளிப்பிரம்பாய் நெருப்பு கோலங்களாய் காட்சி கொடுக்கிறது. உன்னுடைய கர்ஜிக்கும் குரல் அந்த கடலின் சீற்றத்தை ஒத்த சத்தம் உடையது. அந்த அசுரன் ஹிரண்யகசிபுவின் இரத்தத்தினால் உன் உடம்பில் பூசப்பட்டுள்ளது. உன்னுடைய தாமரை திருப்பாதங்கள் தொட்டு சேவித்து மகிழ்வோம். ஜெய் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி. இந்த வார நரசிம்ம வைபவத்தின் சாரம், அந்த நரசிம்மனின் தாமரை பாதம் சரணடையும் பொழுது என்ன விதமான எண்ணங்கள், நினைவுகள் நம் உள்ளே அடங்கி இருக்க வேண்டும். அவன் மேலே நம் மனத்தை செலுத்தி தியானம் செய்தால் போதுமானதா? இல்லை, அது ஒன்று மட்டும் நிச்சயம் போதாது. நம்முடைய எண்ணம், நினைவுகள், நம்முடைய எண்ணங்கள் நிச்சயமாய் ஒரு உயர்ந்த மன ஓட்டத்தில் அமைய வேண்டும். நம் பேச்சு, மூச்சு, உண்ணுவது, உறங்குவது என அனைத்துமே அந்த நரசிம்மன் மேலேயே மையம் கொண்டிருக்க வேண்டும். இந்த மாதம் மிக உன்னதமான ஆடி மாதம். இந்த மாதத்தின் பிரதான மகிமை அந்த பூமி பிராட்டி ஆண்டாள் நாச்சியாரின் அவதார தினமான ஆடிப்பூரம். அந்த ஆண்டாள் நாச்சியாரின் பக்தி நம் எல்லோருக்கும் ஒரு வழிகாட்டி. பிஞ்சு வயதான 5 வயது முதல் 7 வயது வரை இருக்கும் போதே தாயாரின் மனத்திலே சாதாரணமான எண்ணங்கள் பரவவே இல்லை. தன் வாழ்க்கை என்பது மனிதர்க்கானது, மானிடர்க்கானது இல்லை. அது அந்த ஸ்ரீ ரங்கநாதனது மனதிற்கான வாழ்க்கை. மணந்தால் அந்த ஸ்ரீரங்கனையே மணவாளனாய் ஏற்றுக்கொள்வேன் என்ற சீரிய சிந்தை. தன் தந்தையான பெரியாழ்வார் அந்த வடபத்ர சயனருக்கான துளசி மாலை நந்தவனத்தில் இருந்து எடுத்து வந்து தொடுத்து எடுக்க, அதை தன் கழுத்தில் சாற்றி தன் வீட்டு கிணற்றிலே அழகு பார்க்க, அது தெரியாத பெரியாழ்வார் பெருமாளுக்கு மாலை சாற்ற முற்பட அது தலைமுடி சுற்றி இருக்க, ஆஹா அபச்சாரப்பட்டேனே என ஆழ்வார் பதற, அந்த ஆண்டாள் சூடி களைந்த மாலையே தனக்கு உகந்தது என பெருமாள் சொல்ல, அந்த பக்தி, அந்த காதல், அந்த மனம் மிக மிக உன்னதாய் மாறுகிறது. அது மட்டுமன்றி தன் விளையாட்டு, தோழியோடும் இருத்தல் என எல்லாமே அந்த மதுராவில் உள்ள கோபிகைகளாய் தன்னை பாவித்து உயர்ந்த ஸ்ரீ கிருஷ்ண பக்தி இந்த உலகிலே பரவச் செய்தார் தாயார் ஆண்டாள். தன் மனம், பாவம் அனைத்துமே கிருஷ்ண பரமாத்மா மேலிருப்பது போல மதுரா நட்பெல்லாம் கோகிகளோடு, யசோதை தன் அத்தை, பலராமல் தன் மச்சினன் என கண்ட கனவெல்லாம் அந்த கிருஷ்ணன் மேலேயே இருக்க முற்பட, அப்படி ஒரு உயர்ந்த பக்தியின் அடையாளம் அந்த கோதை நாச்சியார். 30 பாசுரங்களை திருப்பாவை வேதத்தின் வித்தானதை பாமாலையாய் கோர்த்து அந்த ரங்கனுக்கு சாத்தினாள். அவள் எண்ணம் முழுதும் ரங்கனை சுற்றி, அவள் கண்ட கனவெல்லாம் அந்த கிருஷ்ண பரமாத்மாவோடு, அவள் சாற்றிய அந்த மாலை அந்த வட்டபத்திர சயனனுக்காய். இப்படி பேச்சு, மூச்சு, எண்ணம், செயல் என ஒன்று விடாமல் அந்த ஸ்ரீரங்கன் மேலே அவளுக்கு இருக்க வாழ்க்கையே ஸ்ரீவைகுண்டமானது. நமக்கு வாழ்க்கையில் எண்ணிலடங்கா இடர்கள் வரும், அளவில்லா கஷ்டங்கள் அலைமோதும், அளப்பரியா இழப்புகள் வந்து தாக்கும். எதுவரினும் நம்முடைய எண்ணம் மிக உயரியதாய் இருந்தால் நாம் அந்த நரசிம்மனை அடையலாம். அவன் திருவடி தாமரை பற்ற வேண்டுமானால் நாம் நம்மை மறந்து அவனுள்ளே அமிழ்ந்து அதற்குள்ளே ஆட்பட்டு நினைவெல்லாம் அந்த நரசிம்மனுக்காய் இருக்க, அவனை அடைவதை விட எந்த குறிக்கோளும் நமக்கு இல்லை என கொண்டு செயல்பட வேண்டும். எதை பற்றியும் எண்ணாது, எள்ளளவும் மற்றதை சிந்திக்காது இருந்தால் ஒளி இழந்த எத்தனையோ நிகழ்வுகள் நம் வாழ்க்கையில் மீண்டும் ஒளி ஏறும். நம் பக்தி அந்த ஆண்டாள் நாச்சியாரை போல இருக்க வேண்டும். நம் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் பக்தி எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாய் வாழ்ந்தார்கள். உண்ணும் உணவு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை எல்லாமே கண்ணன் என்ற அந்த உயரிய எண்ணம் இருந்தால் நம் கர்ம வினை நம்மை அண்டாது. இது மட்டுமே அந்த நரசிம்மனின் திருவடிக்கு நம்மை கொண்டு சேர்க்கும். ஜெய் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி. இந்த வார 2 கேரள நரசிம்ம கஷேத்திரங்கள். முதலாவது கருக்காப்புத்தூர் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதி பாலக்காட்டில் அமைந்துள்ளது. இங்கே பிரதான பெருமாள் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி. இந்த கோவில் திருமிட்டக்கோடு, கருக்காப்புத்தூர், பாலக்காட்டில் உள்ளது. கோட்டை போன்ற ஒரு அமைப்புள்ளே இருக்கும் இந்த கோவிலை பார்ப்பதே நமக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். பாலக்காடு திருச்சூர் எல்லையிலே அமைந்த இந்த கோவில் மிக மிக அழகான நரசிம்மர் கோவில். அடுத்ததாய்
குளக்கரையப்பன் நிருசிம்மர் சன்னதி. இது அதோலி என்ற இடத்தின் அருகிலே அமைந்துள்ளது. கூமளி கொளத்தூர் மார்க்கம் கோழிக்கூடு கேரளாவில் அமைந்துள்ள இந்த நரசிம்மர் சன்னதி கிழக்கு நோக்கி அமர்ந்த நரசிம்மர் காட்சி அளிக்கிறார். 1000 வருடங்கள் பழமையான இந்த கோவில் இங்குள்ள கல்வெட்டுகளையும் இது உறுதிப்படுத்துகிறது. 9 நாட்கள் கிருஷ்ணபட்சம் நவமியிலே கும்ப மாதத்திலே இந்த கோவில் உற்சவங்கள் நாம் சென்று சேவிக்க வேண்டியது. இந்த வார லட்சுமி நரசிம்ம சஹஸ்ர நாமம்: हिरण्यरेतसेतुभ्यं हिरण्यवदनाय च नमो हिरण्यशृङ्खाय विशृङ्खाय च शृङ्खिने भैरवाय शुकेशाय भीषणायोग्रमालिने षण्ढाय रुण्ढमालाय नमो दण्डधराय च. இங்கே மிக மிக அழகாய், ஹே லக்ஷ்மி நரசிம்மா, நீ தங்கமயமானவன், தங்கமுகம், தங்கவர்ணன், உன் நாமமே உன் அழகை பறைசாற்றும். உக்ர நரசிம்மனான நீ சுந்தர ரூபன். ஓடுகள் அமைந்த மாலை சாற்றிய நீ கையிலே அழகான ஒரு தண்டம் சமர்ப்பித்து ஏந்தி எங்களை அனுக்கிரகம் செய்து வருகிறாய். ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமः.